தமிழக அரசியல் வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலத்தில் ஒருவேளை தாவேகாவுக்கு விசிக ஆதரவு கொடுத்தால் முதல் முறையாக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கு பெறுவது என்பது அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் அல்லேக்கரை சந்தித்து தமிழ்நாட்டின் ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரி இருக்கின்றார். தமிழக வெற்றி கழக தலைவர் மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இந்த நேரலையை நாம் பார்க்கின்றோம். அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று அவர் ஆளுநரை சந்தித்து அது தொடர்பாக தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மைக்கான ஆவணங்கள், அதே போன்று ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் அனைத்தும் அவர் ஆளுநரிடம் சமர்ப்பித்திருக்கின்றார். உடன் மிக முக்கிய நிர்வாகிகளாம் ஆதவ் அர்ஜுனா மற்றும் குசி ஆனந்த், சித்தியார் நிர்மல்குமார், செங்கோட்டையன் உள்ளிட்ட மிக முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் சென்றிருக்கிறார்கள். அந்த சந்திப்பு ஆளுநரை அவர் சந்தித்த அந்த காட்சிகள், நேரலை காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். அவரோடு செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் உள்ளிட்ட தாவேகாவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் சென்று ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது அவருக்கு இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை தமிழக வெற்றி கழகம் மட்டுமே 108, அதாவது விஜய் 2 இடங்கள், ஒன்று தவிர்த்தால் 107 இடங்கள் தாவேகாவுக்கு இருக்கின்றது. அது தொடர்பான ஆவணம். அதே போன்று மேற்கொண்டு காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததற்கான அந்த ஆவணம், மேற்கொண்டு அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதற்கான சட்டமன்ற தாவேகா குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கான ஆவணம் உள்ளிட்ட ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கின்றதோ அந்த நடைமுறைகளின்படி அவர் இந்த நிகழ்வை மேற்கொண்டிருக்கிறார். தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் விஜயை சந்தித்து விட்ட பிறகு வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அதிகாரப்பூர்வமாக நாளைய தினம் எத்தனை மணிக்கு இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் என்றும், அதற்கு பிறகு பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றாலும் கூட அந்த அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்று முடிந்தாலும் கூட அடுத்த கட்டமாக விஜய் மேற்கொண்டு தேவையான எண்ணிக்கை அந்த இடங்கள் அதற்கான நடைமுறைகளை இறங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளா, விசிகாவா, பாமகவா, எந்த கட்சி அடுத்து விஜய்க்கு ஆதரவு தரப் போகிறது? ஒருவேளை அதிமுகவுடன் கூட பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வந்தார்கள், ஒருவேளை அதுவும் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? மற்ற எந்த கட்சிகளும் இடதுசாரி விசிக என யாரும் ஆதரவு தெரிவிக்காத பட்சத்தில், பாமக ஆதரவு தெரிவிக்காத பட்சத்தில் அதிமுக ஆதரவு கோருவது தவிர வேறு வழியில்லாத ஒரு நிலை தாவேகாவுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது கடைசி வாய்ப்பாக அவர்கள் அதிமுகவை தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஏற்கனவே அதிமுகவிடம் பேசி வருவதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவிடம் அடுத்த கட்டமாக அவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இடதுசாரிகள் விசிக ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான்